ராஜா, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பீட்டர் அல்போன்ஸ். போப் பிரான்சிஸ் என்பவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர், அவருடைய மறைவு குறித்து நீங்கள் தற்போது இரங்கல் தெரிவிக்கலாம். அதாவது கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக உலகம் முழுவதும் இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களால் எந்த விதமான கேள்விகளும் கேட்க முடியாத, கேட்கப்படக்கூடாத தலைவராக கடந்த பல ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த போப்பாண்டவர் என்று அழைக்கப்படுகின்ற போப் பிரான்சிஸ் அவர்கள் கத்தோலிக்க மதங்களை சார்ந்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்குமே ஒரு மனச்சாட்சியினுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய ஒரு பெரிய பணியை செய்து வந்தார். ஒரு புரட்சிகரமான போப்பாண்டவர் என்று அழைக்கப்படக்கூடிய வகையிலே பல்வேறு விதமான புரட்சிகரமான மாற்றங்களை கத்தோலிக்க திருச்சபையினுடைய தத்துவ விளக்கங்களிலே கொண்டு வந்த பெரிய பெருமை இந்த போப்பாண்டவரை சாரும். அவர் தன்னை பற்றி நீங்கள் யார் என்று கேட்டபோது மிக தைரியமாக ஐ எம் ஏ சின்னர், நான் ஒரு பாவி என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். போப்பாண்டவராக தவறாத வரம் பெற்றவராக, அடையாளப்படுத்தப்பட்டவராக, அதற்கான அங்கீகாரம் பெற்றவராக அவர் சட்டப்படியும் அந்த கத்தோலிக்க திருமறையினுடைய வழக்கப்படியும் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருந்தாலும் கூட தன்னை ஒரு பாவி என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு தாழ்ச்சி உள்ளவராக இருந்தார். விளிம்பு நிலை மக்களின் மீது மிகவும் கவலை கொண்டவர். உலகம் முழுவதும் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள், புலம்பெயர்ந்து வருகின்ற அகதிகள், கருப்பின மக்கள், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே பல்வேறு விதமான சமூக கலவரங்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பற்றியெல்லாம் அதிக கவலை கொண்டவர்களாக இருந்தார். அந்த மக்களுடைய செல்வங்களை சுரண்டையாடுவதை மேலை நாடுகள் செய்வதை வன்மையாக கண்டித்தார். தற்போது கூட ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவிலே அங்கே இருக்கின்ற மக்களை வேலை பார்த்து ஏதாவது பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்கின்ற மக்களை வெளியேற்றுவதை போப்பாண்டவர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை கூட வன்மையாக கண்டித்தார். அந்த மக்களின் மீது கவனையோடும் கரிசனத்தோடும் இருங்கள் என்று பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்தார். அந்த வகையிலே உலகம் முழுவதும் இருக்கின்ற ஏழைகளுக்கு நெருக்கமானவராகவும் பல்வேறு வகைகளிலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஒலிப்பதிலும் சர்வதேச அளவிலே இந்த மக்களுடைய மனச்சாட்சியாக ஒலிப்பதிலும் தன்னை முழுமையாக அடையாளப்படுத்திக் கொண்ட போப் பிரான்சிஸ் அவர்களுடைய மரணம் என்பது கத்தோலிக்க திருச்சபைக்கு மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கின்ற ஏழைகள், எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்ற அத்தனை பேருக்கும் அவருடைய மரணம் என்பது ஒரு பேரிழப்பு. இணைப்பில் வந்து இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ்.